பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரர் ஏறு ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று திருச்சியை அரசாளக்கூடிய பெருமாளை தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருச்சியினுடைய சிறப்புகள் குறித்து பாடியிருப்பார். எந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருச்சியில் சரணடைய வேண்டும் என்று விரும்பினாரோ அதைப்போல் ஒரு 4.5 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற கனவுகளோடு நம் மையத்தினுடைய இயக்குனர் திரு விஜயாலயன் அவர்களை வந்து சந்தித்தேன். அந்த நாள் முதல் இன்று வரை எனக்கு ஒவ்வொரு நிலையிலும் வழிகாட்டியாகவும் ஒளியாகவும் இருந்து என்னுடைய தோல்விகளில் கூட நான் துவண்ட நேரங்களில் என்னை மீட்டெடுத்து வகுப்புகளை எடுக்க வைத்து அதிலிருந்து மீள வைத்து மீண்டும் இந்த தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று எனக்கு உற்சாகப்படுத்தி இந்த நிலைக்கு என்னை ஆளாக்கிய என்னுடைய ஆசிரியர், என் குரு, என் மூத்த அண்ணன் திரு விஜயாலயன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என் வெற்றிக்கு காரணமான மூவர்களும் இங்கு இருக்கிறார். ஒருவர் நமது ஆசிரியர், இயக்குனர், மற்றொருவர் என்னுடைய தந்தை மற்றும் எனது தாய். இந்த வெற்றிக்கு நமது மையத்தில் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்கள் அல்லாத அலுவலக பணியாளர்கள் அனைவருக்கும் நாளை இதே போன்று பல மேடைகளை அலங்கரிக்க காத்திருக்கிற நாளைய ஆசிரியர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெற்றி என்பது ஒரு தனிநபரின் வெற்றியாக நான் பெருமைப்பட்டுக் கொள்வது சரியாக இருக்காது என்று கருதுகிறேன். இது ஒரு தனிநபரின் வெற்றி அல்ல. இந்த தேர்வுகளுக்கு வெற்றி பெற வேண்டும் என்பது நிச்சயம் ஒரு தனி மனிதனுடைய வெற்றி அல்ல. ஆனால் அந்த வெற்றியினுடைய பலங்களை, அந்த வெற்றியினுடைய இனிப்புகளை, அந்த வெற்றியினுடைய விளைவுகளை ஒரு தனி நபர்தான் முழுமையாக அனுபவிக்கிறார் என்றாலும் நுகர்கிறார் என்றாலும் அந்த வெற்றி ஒரு தனி ஒருவரால் ஏற்பட்டது அல்ல. உங்களுக்கெல்லாம் தெரியாது, இந்த வெற்றிக்காக நான் இங்கே சார்ட்டை வந்து படித்ததுலேருந்து சரியா இன்னைக்கு வரும் அவர் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு மிகவும் ஒரு கடினம், ஒரு அரிய புத்தகம், சரியா ஒரு அரிய புத்தகம் வேணும் அப்படின்னு நான் முதல் நாள் சென்னையில் இருந்துட்டு கவர்மெண்ட் அகாடமியில் நான் தங்கி படிச்சுட்டு இருக்கப்போ இருந்துட்டு ஃபோன் பண்ணுவேன். மறுநாள் நைட்டு அனுப்பி வச்சுருவார், உடனே நைட்டு அனுப்பிச்சி வச்சுருவார். இந்த மெயின்ஸுக்கு படிக்கிறப்ப இந்தியா டுடே புக்கு எனக்கு கடந்த ஒரு 6 மாதம் வேணும் சார் அப்படின்னு அவர்கிட்ட இருந்த புக்கு இல்லாத புக்கை வெளியிலேருந்து லைப்ரரியிலேருந்து வர வச்சு இன்ஸ்டியூட்டில் எவ்வளவு வேலைகள், எல்லா வேலையும் சாரோட கண்ட்ரோலில் தான் நடக்கும். சரியா நாளைக்கு ஒரு டெட்டில் பேப்பர் 1க்கு ஒரு மெட்டீரியல் என்சைன்ஸ் இவிஎஸ்ல செகண்ட் பேப்பர் கொடுக்கலைன்னா அவருக்கு தெரியும் கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையா, எந்த பேட்சுக்கு கொடுத்துருக்காங்க கொடுக்கலையா அப்படின்றதுலேருந்து எந்த ஸ்டாஃப் கிளாஸ் எடுக்கணும், யாரை கிளாஸ் எடுக்க வைக்கணும், ஒவ்வொருதையுமே அவர். ஆனால் கேட்பேன், சார் நீங்கள் தூங்குவீங்களா இல்லை 24 மணி நேரம் முழிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்களா, எப்படி உங்கள் மூளை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவ்வளோ கோரிலேட்டாக வேலை செய்ய, அப்படிலாம் எனக்குலாம் வேலையே செய்யாது. சார் உண்மையிலே பாஸ் பண்ணியிருந்தார். சார் வந்து யூபிஎஸ்சியில் பாஸ் பண்ணியிருந்தாருன்னா கூட இந்த அளவுக்கு ஒரு எஃபிஷியண்டாக இருந்துருப்பாரான்னு தெரில. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக, ஒரு கலெக்டராகவோ இல்லாட்டினா ஒரு எஸ்பியாவோ இருந்துட்டு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே தான் இருந்திருப்பார். ஆனால் இன்று அவனுடைய வீச்சு, அவனுடைய எல்லை மிகப்பெரியது. சரியா சார்ட்ட நான் அன்றைக்கி ஒரு நாள் கும்பகோணத்துலேருந்து வந்துட்டு இருக்கப்போ ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் உங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டிக்கு நீங்கள் இன்ஸ்டியூட் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அது பெப்சி லெவலில், கொக்கோ கோலா லெவலில் இன்றைக்கி வேர்ல்டுலேயே ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கும் சார் அப்படி. அந்தளவுக்கு நான் சாரை பெருமையாக சொல்லலை, அவர் பக்கத்துல இருந்து பார்க்கறதுனால சொல்லுவேன். ஒரு 100 விஷயங்கள் நடக்கும்ல. இப்போ இன்ஸ்டியூட்டில் ஹாஸ்டல், மெட்டீரியல், 5 பேட்சு, 5 சப்ஜெக்ட்ஸு, எல்லாத்துக்கும் எந்த ஸ்டாஃப் வராங்க, எந்த கொஸ்டின் பேப்பர் எங்கே இஷ்யூ பண்ணோம், அப்படி ரொம்ப கரெக்டாக வச்சுருப்பார். திடீர்னு ஃபோன் பண்ணி இது இந்த கொஸ்டின் பேப்பர் போயிடுச்சா அப்படின்னு கேட்பார். சரியா ஸோ அந்தளவுக்கு ஒரு கோரிலேட்டடாக ஒரு இவ்வளோ விஷயங்களை வந்து நான் அவர்கிட்ட பார்த்து நம்மளாம் எப்படிப்பட்ட கற்றுக்கிற போகிறோன்ற ஒவ்வொரு நாளுமே எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த வகையில் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர் ஒரு குரு. உண்மையில் அவர் என்கிட்ட அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், நல்லா படி அப்படின்லாம் என்கிட்ட சொல்ல மாட்டார். சரியா சார்கிட்ட எல்லாரும் படின்னு சார்கிட்ட திட்டு வாங்குவாங்களே, நான் இங்கே படிக்கிறப்ப ஃபஸ்ட்டு சார் வந்து என்னை நிறைய பாராட்டுவார். சரியா யார்கிட்டயோ பாராட்டு கம்மியாக தான் வாங்கியிருப்பீங்க, சார்கிட்ட திட்டு தான் அதிகமாக வாங்கியிருப்பீங்க. நான் படிக்கிறப்ப பாராட்டுவார், நிறையா படிக்கணும், இன்னும் படிக்கணும் அப்படின்னு. முதல் நாள் நான் இங்கே ஃபஸ்ட்டு வந்தப்போ எனக்கு கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் நடத்தினாங்க சார். அதை
மறுநாள் வந்து கிளாஸில் ஃபுல்லாக படிச்சு வந்து கொஸ்டின் கேட்டார். ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ அதிலிருந்து சார் வந்து ரொம்ப ரேராக தான் உற்சாகப்படுத்து, ரொம்ப ரேராக தான் பாராட்டுவார். அந்த பாராட்டை வாங்கணுன்றதுக்காக ரொம்ப ஆர்வமாக படித்து அந்த ஆர்வத்தை தான் சார் முழுக்க எனக்கு கொடுத்தாரு. மற்றபடி நான் அவர்கிட்ட அவரோட அவ்வளவு பணிகளுக்கு மத்தியில் ஏதாவது மெட்டீரியல் கேட்பேன், இன்டர்வியூக்கு ஏதாவது சில டிப்ஸ் கேட்பேன். இன்டர்வியூ போகிறப்பையும், மெயின்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறப்பையும், ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு படிக்கிறப்பையும் ரொம்ப கரெக்டாக என்ன மெட்டீரியல் வேணும் கரெக்டாக இது பண்ணி. எனக்கு மட்டும் இல்லை, குரூப் 1 மெயின்ஸுக்கு படிக்கிறவங்க சாரை வந்து சார் இந்த மெட்டீரியல் கிடைக்கல எங்களுக்கு வேணும், தனியாக ஒரு மெட்டீரியல் தமிழில் கிடைக்கலன்றதுக்காக ஒருத்தவங்கள வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த மெட்டீரியல் எங்களுக்கு கொடுத்தாரு. சரியா, யாருமே அப்படிலாம் செய்யணும்னு அவசியமும் இல்லை, செய்யவும் மாட்டாங்க. ஒரு புக்குக்காக தமிழில் வேணும் சார் அப்படின்னா அந்த இதை டிரான்ஸ்லேட் பண்ண வச்சு ஒருத்தவங்கள வச்சு, நமக்கு இன்ஸ்டியூட்டில் நிறைய டிரான்ஸ்லேட்டர் இருக்காங்க, நல்ல மிகத்தரமான ஆங்கில புத்தகங்கள் தமிழ்லாம் நான் எக்ஸாமை தமிழில் தான் எழுதினேன். நான் யூபிஎஸ்சி குடிமை பணி தேர்வை தமிழில் எழுதி வெற்றி பெற்றது. சரியா, இப்போ யாருமே கிடையாது, தமிழில் யாரும் எழுதுறதும் கிடையாது. எனக்கு நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் எப்படி வந்து தமிழில் எழுதணும்னு நினைக்கிறீங்க? நான் படித்தது பிஎஸ்சி அக்ரி தான். ஸோ ஆங்கிலத்தில் எழுதுறதுல எனக்கு ஒரு பெரிய சிரமமும் இல்லை, ஆங்கிலத்தில் எழுதுறதுல பெரிய சிரமமாலாம் இருந்ததில்ல. ஆனால் எப்படி தமிழில் மெட்டீரியல் கிடையாது, இந்த சப்ஜெக்ட்ஸ்க்குலாம் எப்படி நீங்கள் தமிழில் மெட்டீரியல் படிச்சிங்க அப்படின்னு. அப்போ தான் நான் சார் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மாதிரி ரொம்ப மிகத்தரமான புத்தகங்கள். இப்போ சிவில் சர்வீஸுக்கு படிக்கணும்னா மாடர்ன் இந்தியாவுக்கு என்ன படிப்பீங்க? பிபின் சந்திரா, ஸ்பெக்ட்ரம், இது ரெண்டை தாண்டி எந்த புக்குமே கிடையாது. மாடர்ன் இந்தியாவுக்கு இது ரெண்டை தாண்டி எந்த புக்குமே கிடையாது. இந்த ரெண்டுமே டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்காங்க தமிழ் மீடியமில். சரியா, ஸோ அந்த அளவுக்கு அதன் மீது ஒரு காதல் உள்ளவர். சரியா, இந்த தேர்வுகளின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு அளப்பரிய வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற காதல் உள்ளவர். சரியா, இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சு ஒரு எக்கனாமிக்கலா, ஒரு பொருளாதார மோட்டிவ்ல, ஒரு பொருளாதார நடவடிக்கையாக மட்டும்தான் இதை செய்யணுன்ற அவசியம் அவருக்கு எப்பயும் இருந்ததில்லை. அவருக்கு அதை நினைச்சு கூட பார்த்ததில்லை. சீரியஸா, உண்மைங்க. எங்கேயுமே நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், எங்கேயுமே உங்களுக்கு இவ்வளோ மெட்டீரியல்ஸ், நான் தான் சொல்லுவேன் சார் நீங்கள் கொடுக்குற மெட்டீரியலை இறக்கி போட்டாலே ஒரு 5000 ரூபாய் வரும் சார் அப்படின்னு. சரி, எவ்வளோ மெட்டீரியல் கொடுக்கணும்னு இதுவே இல்லை. பட் ஒவ்வொரு இதுக்குமே எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது, இதில் கூட ஒரு வினா வந்து அவங்களோட வெற்றியை பாதிச்சிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கன்சர்னாக இருப்பார் சார். இது நான் அவர்கிட்ட ரொம்ப பார்த்து வியந்தது தான். இந்த ஒவ்வொரு விஷயங்களுமே அவர் மாணவர்களுக்காக பார்த்து செய்வது. அவர் இந்த பணியின் மீது, இந்த தேர்வுக்காக படித்தவர். உண்மையிலே யூபிஎஸ்சிக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னால் சாரை தேர்ந்தெடுக்காமல் விட்டுட்டாங்க. அதனால தான் என்னை போன்ற ஒரு மிக சாதாரண மாணவர்களை கூட ஒரு அரசு அதிகாரியாக ஆக்க முடியும். அன்னைக்கு இங்கே கலெக்டர் ஆஃபீஸில் எங்கள் குரூப் 1 பேட்ச்மேட்டு ஒருத்தவங்க டெப்டி கலெக்டராக இருக்காங்க. சார் அவங்கள பார்க்கறதுக்காக ஒரு வேலையாக போயிருந்தேன். அங்கே போனால் அவங்க ஆஃபீஸில், அந்த ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு 4 அசிஸ்டண்ட்டு, நீங்கள் எங்கே படிச்சிங்க? என்ஆர்ல தான் படித்தோம். சரியா, தாலுக்கா ஆஃபீஸ் போனால் அங்கே இருக்கக்கூடிய ரெவன்யூ அசிஸ்டன்ட்ஸு, அங்கே இருக்கக்கூடிய குரூப் 1 ஆஃபீஸர்ஸு, குரூப் 2, குரூப் 4 ஜூனியர் அசிஸ்டன்ட்ஸு, ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அதில் 5 பேராவது நம்ம இன்ஸ்டியூட்டில் நேரடியாக படிச்சிருப்பாங்க. மிச்ச பேர் இன்ஸ்டியூட் மெட்டீரியலில் ஜெராக்ஸ் போட்டு படிச்சிருப்பாங்க. அந்தளவுக்கு அவருடைய வீச்சு ரொம்ப பெருசு, அவருக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். சரியா, ஸோ அவர் சார்கிட்ட நான் இந்த தருணத்தில் கேட்டுக்கிறது, குறிப்பாக வந்து நான் சாருக்கு நன்றி சொல்கிறதை காட்டிலும் நான் கடந்த மேடைகள் சொன்னது மாதிரி தான் சாரோட குடும்பத்தினருக்கு தான். சரியா, சாரோட அம்மா, சாரோட தங்க, சாரோட மனைவி, சாரோட பையன், எல்லாத்துக்கும் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா சார் வந்து காலையில் 9:30 வகுப்புக்கு வருவாரா, அவர் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவார்னு தெரியுமா? நைட்டு 1 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணார், நான் தூங்கிட்டு இருப்பேன். நாளைக்கு இன்ஸ்டியூட்டுக்கு அந்த மெட்டீரியல் ஜெராக்ஸ் கொடுத்துட்டீங்களா அப்படிம்பார். நைட்டு 1 மணிக்கு. சார் நீங்கள் தூங்குவீங்களா, தூங்க மாட்டீங்களா, என்ன தான் பண்ணுவீங்க அப்படின்றது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். சரியா, நார்மலாகவே ஒரு 1 மணிக்கு தாங்க போவார் வீட்டுக்கு. நார்மலாக டெய்லியும் அவரோட வாழ்க்கை 9:30 ஆரம்பித்தா 9:30 வகுப்புக்கு வந்தார்னா ஆஃபீஸ் விட்டு அவர் போகிறது 1 மணி தான். தினந்தோறும் நம்மளுக்கு என்னைக்காவது ஒரு நாள் திருவிழா இல்லாட்டி தேவைப்பட்டால் தான் முழிப்போம். அவருடைய வாழ்க்கையை அந்த மாதிரி மாற்றிக்கிட்டார். அவருடைய உடல் நலத்தையும் சரியா கவனத்தில் வச்சுக்கிறணும். சார் வந்து இது போன்று பல மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் இதுவரை ஒரு 5000த்திற்கு மேற்பட்ட ஒரு அரசு அலுவலர்கள், அரசு ஊழியர்கள் நமது நிறுவனத்தில் பயின்றவர்கள் இருக்காங்க. இதன் மூலம் ஒரு சமூக புரட்சியை தான் அவர் பண்ணுறாரு. சரியா, சார் ஒரு சமூக புரட்சியை தான் பண்ணுறாரு. அந்த வேல்யூ சிஸ்டம் ரொம்ப முக்கியம் இல்லை. மாணவர்கள் மட்டும் படிப்பு மட்டும் சொல்லிக் கொடுக்கறது அவரோடது இல்லை. அந்த வேல்யூ சிஸ்டம், ஒரு அரசு அதிகாரி எப்படி இருக்கணும், எந்த ஒரு வகையில் அவங்க வந்து சமூகத்திற்கு பங்காற்ற முடியும் அப்படின்றது போன்ற மிக பல சிந்தனைகளை என்னுள் ஊட்டியவர். அவருடைய காந்திய சிந்தனைகள். சரியா, சார் வந்து ஒரு மிகப்பெரிய காந்திய சிந்தனையாளர். அந்த காந்திய சிந்தனைகள் அவரிடம் நான் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கற்றுக்கொள்வது. நான் அடிக்கடி நினைப்பது உண்டு, நாம் என்னதான் ஒரு சிவில் சர்வீஸில் பெரிய ஆஃபீஸர் ஆகி பெரிய கமிஷனர், சீஃப் கமிஷனர், டைரக்டர் ஜெனரல், எவ்வளோ பெரிய ஃபினான்ஸ் மினிஸ்டர்லேயே செக்ரட்டரி ஆனால் கூட நம்ம எடுக்க வேண்டிய ட்ரைனிங்கெல்லாம் சார்கிட்ட எடுத்தால் போதும். எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு நிர்வாகத்தன்மை எப்படி இருக்கணும், சரியா, எப்படி திட்டணும்னா சார்கிட்ட கற்றுக்கலாம். சரியா, எப்படி அவங்கள
இப்போ அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள அவங்க பண்ணது கரெக்டாக தப்பா அப்படின்றத முதல்ல புரிய வைக்கணும். அப்படிதான் திட்டுவார். சும்மா திட்ட மாட்டாரு. கரெக்டாக பண்ணது கரெக்டாக தப்பா அப்படின்றத உணர வைப்பார். அதுதான், ஏன்னா அடுத்து அந்த தவறு செய்யாமல் இருப்பாங்க. ஸோ ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவையான உதவிகளையும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவையான செய்திகளையும் தத்துவங்களையும் ஒரு அரசு பணியாக, ஒரு அரசு அதிகாரியாக, அரசு ஊழியனாக எப்படி செயல்பட வேண்டும், ஒரு நிர்வாக ரீதியில் ஒரு திறன்மிக்க ஒரு அதிகாரியாக எப்படி செயல்பட வேண்டும் என்று எல்லா கூறுகளையும் நான் அவரிடம் கற்றுக்கொண்டேன். இந்த மெயின்ஸ் அப்போ நான் படிச்சுட்டு இருக்கிறப்ப அதான் நான் சொன்னது மாதிரி ஒரு மெட்டீரியல் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த மெட்டீரியலுக்காக நான் முதல் நாள் 11 மணிக்கு அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். அதை எப்படியாவது எனக்கு வேணும் சார் அப்படின்னு. வேற எந்த வேலையும் பார்க்காம எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டு எனக்காக அந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் அவர் எடுத்து எனக்கு உடனே மறுநாள் காலையில் எனக்கு கிடைக்கிற மாதிரி அனுப்பி வச்சார். மறுநாள் காலையில் எனக்கு கிடைச்சது 9 மணிக்கு. ஸோ நான் அப்போ அந்த மெட்டீரியல் வாங்குறப்ப தான் நினச்சேன், எப்படியாவது தடவை பாஸ் பண்ணிடணும். சார் நம்ம மேலே அளப்பரிய நம்பிக்கையை வச்சிருக்கிறாரு. இந்த இதை அவருடைய உழைப்பு மிகப்பெரியது. அவருடைய அவ்வளவு பணிகளுக்கு மத்தியில் இதை எனக்காக செய்ய வேண்டிய அவசியம் எப்பயும் அவருக்கு இருந்ததில்லை. இருந்தாலும் அவர் இதை செய்கிறாரு அப்படின்னா வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, ஒவ்வொரு மாணவர்கள் மீதும் அவர் நம்பிக்கை வைத்திருப்பார். ஸோ என்மேல் மிகுந்த அன்பும் நம்பிக்கையும் வைத்து என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்த விஜயாலயன் சார் அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் நம்ம கிளாஸில் நிறைய பேசியிருப்போம், அதனால் ரொம்ப நேரம் இங்கே பேச வேணாம், நிறைய கிளாஸ் நடத்திருப்போம். அப்படி தான் சொன்னேன் முதல்ல, சார் ஒரு கிளாஸாக வச்சுருவோம், நம்ம ஒரு தமிழ் இலக்கிய வரலாறு எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் ஜென்ரல் டாபிக் வரமே கிளாஸ் வச்சுருங்க, நான் கிளாஸ் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சு முடிச்சுக்கலாம் அப்படின்னு. அப்புறம் அதுக்கு டைம் வேறு பேட்சஸ் இருந்ததுனால அதை இது பண்ண முடியல. ஓகே, உங்களுக்கு இப்போ ஒரு இன்ட்ராக்ஷன் செஷனாக வச்சுக்கலாம். நான் மட்டும் பேசிக்கிட்டே இருந்தால் அப்புறம் போர் அடிச்சிடும். சரி, அப்புறம் தனி சொற்பொழிவு மாதிரி அப்புறம் தனியாக சொற்பொழிவு ஆட்டுறது மாதிரி ஆயிரும். நான் தனியாகவே பேசிகிட்டு இருந்தால் தனி சொற்பொழிவாக இருக்காது, தனியாக பேசுகிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ரிலேட்டடாக, இந்த தேர்வு ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், எப்படி ஏதாவது நீங்கள் இன்னைக்கு காலையில் ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்கப்ப அதில் ஒரு மீன் பற்றி குறிப்பிட்டிருந்தாங்க. அலாஸ்கா தெரியுமா? அலாஸ்கா எங்கே இருக்கு? எங்க யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஓட்டானா? அலாஸ்கா ஸ்டேட், நார்த் அமெரிக்கா. அலாஸ்கா ஸ்டேட் எங்க இருக்கு? அமெரிக்கால, யூஎஸ்ல தனியா இருக்கும். கனடாவை தாண்டி, கனடால இருந்து பிரிஞ்சு இருக்கும். யூஎஸ் இருக்கும், கனடா இருக்கும். கனடாவுக்கு லெஃப்ட்ல மறுபடியும் அலாஸ்கா இருக்கும். ஒரே மாநிலம், 51வது மாநிலம் யூஎஸ்ல. அங்க அலாஸ்கால ஒரு அரிய வகை மீன் இருக்கு. அந்த மீன் வந்து எப்படியுமே நீர் வரக்கூடிய பாதைக்கு ஆப்போசிட்டா தான் நீந்தி போகுமா. நீந்தி போகிறப்ப அதுக்கு நிறைய நீந்தி போகிறது ஆப்போசிட்டா நீந்தி போனா அப்படி எங்க எப்படி இருக்கும்? நல்ல படகெல்லாம் இருக்குமா நீந்தி போறதுக்கு? ஆப்போசிட்டா நீந்தி போறப்ப எல்லா நீரோட்டத்தின் வழி போறதே மிகுந்த சிரமம். ஆனால் ஆப்போசிட்டா வழியா நீந்தி போறப்ப அதில் ஒவ்வொரு வகையிலும் எதிர்ப்புகள், சரியா, ஒவ்வொரு எதிர்ப்புகளுமே நீந்தி 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 ஒவ்வொரு படியா கடந்து 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 போகுமா. சரியா, அதான் அந்த மீனினுடைய ஒரு சிறந்த பண்பு. அந்த மீன் தான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம். சரியா, எதிர்ப்புகள் இருக்கும், வீட்டில் பிரச்சனைகள் இருக்கும். அந்த மீன் தான் நம்மளுடைய தேர்வு, அந்த மீன் தான் நம்ம, அந்த பாதை தான் டிஎன்பிசி, யூபிஎஸ்சி, டிஆர்பி. நம்மளை போட்டு என்ன பண்ணுவாங்க? டார்ச்சர் பண்ணுவாங்க. சரியா, வாரத்துக்கு ஒரு மாற்றம் பண்ணுவாங்க. எதுல இருந்து தெரியாது, 6th to 10th புக்கு படிச்சா போதும்பாங்க. மற்றபடி +1 வந்து கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் எங்க இருந்து கேட்கிறானே புரியாது. சரியா, ஆனால் அந்த மீனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. சரியா, அந்த நம்பிக்கை தான் சார் மாதிரி நமக்கு இருக்கிறவங்க, கூட இருக்கிறவங்க. அந்த மீன் தான் நாம் வெறும் ஒரு கருவி தான். சரியா, ஸோ அதுல இருந்து நீந்தி போறதுல தான் நம்மளுடைய வெற்றி இருக்கு. ஆனால் நிச்சயம் அந்த மீன் எதற்காக இருக்கு? மீனுடைய எல்லையில ரீச் ஆகணும். அதான் மீன் என்ன பண்ணணும்? ரீச் ஆகணும். அப்படின்னா தான் அது அலாஸ்கால இருக்கக்கூடிய மீன். இல்லாட்டினா நம்ம ஊருக்கு அம்மாயில இருக்கக்கூடிய மீன் தான். சரியா, அது அலாஸ்கா உள்ள டர்ட்டில் ஃபிஷ், அந்த ஃபிஷ்ஷுக்கு பேரு. அந்த மீன் தான் நம்ம. அதனால டர்ட்டில் ஃபிஷ். அது மாதிரி என்ஆர் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க பாஸ் பண்ணி தான் ஆகணும். சரியா, பாஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கு அந்த நீந்திக்கிட்டே இருக்கணும், அதான் முக்கியம். என்னைக்கு உள்ள வர்றீங்களோ கடைசியா பாஸ் பண்ணி போக வரையும் இதோட யூ ஹேவ் டு லிவ் வித் தி சப்ஜெக்ட்ஸ்,